இந்தியா அலைன்ஸ்லன்னு சொல்றது எங்களோட பிரதமர் வேட்பாளர் மோடி அவர்கள். அவங்களோட பிரதமர் வேட்பாளர் யாருன்னு அவங்களுக்கே தெரியல. நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க, யாரை நம்பி வாக்கு செலுத்த போறீங்க அப்படிங்கிற கேள்வி எழுப்பினாங்க. கெஜ்ரிவால் என்ன சொல்றாரு? இப்போ ராகுல் காந்தி இருக்காப்புல, தேஜஸ்வி இருக்காப்புல, அகிலேஷ் பாய் இருக்காப்புல, நான் இருக்கிறேன். அப்ப என்ன அர்த்தம்னா, நாங்க 4 பேர் இருக்கிறோம், எங்க யாருக்கு அதிகமா சீட் வருதோ ஆட்டோமேட்டிக்கா வழியை விட்டுட்டு நாங்க போவோன்ற பொருள் அர்த்தம். மம்தா பானர்ஜி ஒருத்தர் தான் அந்த விஷயத்துல ஒரு ஸ்டபானா இருக்காங்க. காங்கிரஸ் கட்சி 120 130 சீட்டு தாண்டிச்சுன்னா பிரைம் மினிஸ்டர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் கட்சி வரல தோத்து போயிடுச்சுன்னா பிரைம் மினிஸ்டர் மோடி. இவ்வளவுதான். இதுல பிரதமர் வேட்பாளர் யாரு சொல்லுங்க, இது சொல்லுங்க, அது சொல்லுங்கலாம் இல்ல. இவ்வளவு நாள் யாருமே பாரத் மாதா கி ஜெயின் இந்திய கூட்டணியில சொல்லல. கெஜ்ரிவால் சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? இவர் பாரத் மாதா கி ஜெய் சொல்லிட்டு அக்னி பார்த்து ரத்து சொல்றாரு. அவர் வெறும் பாரத் மாதா கி ஜெய் சொல்றாரு. இவர் பாரத் மாதா கி ஜெய் சொல்லிட்டு கூட 200 கரண்ட் யூனிட் ஃப்ரீயா கரண்ட் தரேன்றாரு. அவர் வெறும் பாரத் மாதா கி ஜெய் தான் சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு விவசாயிகளுக்கு கொள்முதல் பரிசு பத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இவர் என்ன சொல்றாரு? ஜெய் அனுமான் சொல்லிட்டு விவசாயிகளுக்கு கொள்முதல் தொகை இப்பவே தருவோன்றாரு. அப்போ ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் அனுமான் சரியா போயிடுச்சு, பாரத் மாதா ஜி பாரத் மாதா கி ஜெய் சரியா போயிடுச்சு. ஆனா இங்க வாக்குறுதி இருக்கே மக்களுக்கு, அங்க என்ன இருக்கு? அரவிந்த் கெஜ்ரிவால் முடக்கினதே குஜராத்தில் அவர் பிரச்சாரம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டது. அவரோட தேர்தல் பிரச்சாரத்தால டெல்லியில முழுவதுமே இந்தியா கூட்டணி வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஜார்க்கண்ட்லயுமே பாத்தீங்கன்னா ஸ்வீப் பண்ணிருந்தாங்க. இப்போ பஞ்சாபை பொறுத்தவரைக்கும் அங்க உங்களுக்கு ஒரு 13+1 யூனியன் டெரிட்டரி 1, சண்டிகர் 14 பிளஸ் இங்க ஒரு 7, டெல்லி 21 பிளஸ் அப்புறமா உங்களுக்கு ஜார்க்கண்ட் எல்லாம் சேர்த்தீங்கன்னா ஒரு 40 தொகுதி ஆம் ஆத்மி கட்சியால் பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த வாட்டி நெருக்கடி இருக்கு. மற்றவங்களுக்கு எல்லாம் விபூதி அடிச்சா மாதிரி பட்டை அடிச்சா மாதிரி பட்னாவிஸ் கட்சாங்க பாருங்க பட்டை, அது மாதிரிலாம் யோகிக்கு அடிக்க முடியாது. நீங்க சன்னியாசி மாதிரி சாமியார் மாதிரி வேஷம் போடுறீங்க. அவர் முழு சன்னியாசி சாமியார். 10 இடம் யோகி படுத்து தூங்குறது. இது போன்று அரசியல் சார்ந்து எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண ஆகாயம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். ஏற்கனவே 3 கட்ட தேர்தல் முடிஞ்சவுடன் நம்ம பேசியிருந்தோம். பாஜக சென்ற முறை வென்ற தொகுதிகள் கூட கிடைக்காது, அதோட கம்மியான தொகுதியில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. 4 கட்ட தேர்தல் முடிவுகள் கிட்டத்தட்ட 3/2 பங்கு தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு முடிஞ்சிருச்சு. இப்படி பாக்குறீங்க? அதாவதுங்க, எல்லாமே என்ன சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் திஸ் இஸ் அ பைகான் எலெக்ஷன், இது முடிஞ்ச போன தேர்தல். இந்த தேர்தல் பிஜேபி தான் திருப்பி வரும், பிரதமர் மோடி 3வது முறையாக ஆட்சி கட்டில் அமர்வார், பாரதிய ஜனதா கட்சி 300ல் ஜெயிக்குதா 400ல் ஜெயிக்குதா இல்லை அதுக்கும் மேலே போகுதா அப்படின்றத மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அது மாதிரி ஒரு பேசு பொருள் இல்லை. இதை பேசிட்டாங்க அப்படின்ற காரணத்தில் திருப்பி நேற்று பிரதமர் என்ன பண்ணார், 400ல் கண்டிப்பாக இந்த வாட்டி வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி நடுவில் கொஞ்ச நாள் 20 நாள் கேப் விட்டுட்டு திருப்பி அதை பற்றி பேசுகிறாங்க. இப்போது அடிப்படையில் ஒன்று என்ன பார்க்கணுன்னா, மத்திய பிரதேசம் போன முறை பாராளுமன்ற தேர்தலுக்கு வந்த அளவுக்கு இந்த வாட்டி ஓட்டு போட வரல. உத்தரப்பிரதேசத்துலையுமே நிறைய இடத்துல சரிஞ்சிருக்கு. மகாராஷ்டிரா எப்பயுமே லோ போலிங் தான் போகும். லோ போலிங் போகிற நேரத்தில் நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாளாக அங்கே மழை, நிறைய பாதிப்பு, ஒரு பெரிய விஷயம், ஒரு பாதிப்பு இந்த மாதிரி வரும்போது மக்களுக்கு ஒரு கோவம் இருக்கும். அந்த கோவம் யார் மீது போகும்? மாநில அரசு மீது தான் போகும். இப்போ மாநில அரசு யார்? அப்படி பார்க்கும்போது சூழ்நிலை இந்த 4வது கட்டத்தில் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரத்தில் மழை, அப்புறம் டெல்லியில், ஹரியானா இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா கெஜ்ரிவாலோட பிரச்சாரம். உத்தரப்பிரதேஷ்லேயும் அவர் என்ன பண்ணிட்டாரு, யோகி அடுத்த எண்டு கார்டு உங்களுக்கு தான். ஆல்ரெடி முரளி மனோகர் ஜோஷிக்கு, அதுக்கப்புறமா அத்வானிஜிக்கு, அது மாதிரி நிறைய பேர், எடியூரப்பால் ஆரம்பிச்சு வெங்கையா நாயுடு, ஆனால் எல்லாரும் பேரையும் சொல்ல அவர் ஒரு 7-8 பேர் சொன்னார். இவங்க எல்லாருக்கும் எண்டு கார்டு போட்டாங்க. இந்த 2 பேர் சேர்ந்து அடுத்த எண்டு கார்டு உங்களுக்கு தான், உங்களோட அரசியல் வாழ்க்கையை அவங்க முடிக்க போகிறாங்க. பிரதமர் 75 வயசில் ரிட்டையர் ஆகிட்டார்னா அடுத்து அமித்ஷா தான், அப்போ யோகி ஓரம் கட்டப்படுவார் சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கொளுத்தி போட்டார். இது நிறைய இடத்துல அங்கேயே பேசு பொருளாக இருக்குது. நிறைய பேர் அவங்க கட்சிக்காரர்கிட்டே பேசுகிறாங்க. இந்த மாதிரி இந்த 4வது ஃபேஸை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில செட்பேக் அவங்களுக்கு கண்டினியூ ஆகுது. காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு செட்பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4வது கட்டத்தில் எதுவும் இல்லை. மொதல் கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இண்டோரில் வேட்பாளர் ஓடி போயிட்டார். காங்கிரஸ்க்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கட்சின்னு சொல்லிக்கிறதுக்கே ஒரு தகுதியற்ற ஒரு நிலை. அதாவது ஒரு வேட்பாளர் நிறுத்த முடியல. சூரத்தில் ஒரு வேட்பாளர் நிறுத்த முடியாத ஒரு கட்சியாக காங்கிரஸ் கட்சி முதல் ஃபேஸில் விமர்சனம் பண்ணப்பட்டது. அதே இங்கே தென்னிந்தியான்னு வரும்போது 130 சீட்டில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு ஏறுமுகம். அதே மாதிரி 2வது 3வது இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெருசாக சறுக்கலை காங்கிரஸ் கட்சிக்கு. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து அந்த வாக்கு அவங்கள நேசித்து அதிகமாக போட்ட இடத்துல இந்த வாட்டி ஓட்டு போட மக்கள் வரல. அப்போ ஓட்டு போட மக்கள் வரலன்னும் போது அது என்னன்னா ஒரு டைட் கண்டெஸ்டாக போகுது. ஸ்வீப்பு பண்ணிவிடும் பிஜேபி அப்படின்னு பேசப்பட்ட இடத்துல டைட் கண்டெஸ்டாக போகுது. டைட் கண்டெஸ்டாக போகும்போது என்ன ஆகிடும்னா,
லோக்கலாக யார் அதிக செல்வாக்கு இருக்கோ அவங்க ஜெயிப்பாங்கன்ற மாதிரி ஒரு சில சூழல் வருது. அப்போ தேர்தல் லோக்கலாக ஆச்சுன்னா அது வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு பின்னடைவு. தேர்தல் லோக்கல் ஆகாமல் நேஷனலாக ஆச்சு அப்படின்னா அது பாரதிய ஜனதாவுக்கு ப்ளஸ். லோக்கல்னா என்ன சொல்ல வரேன்னா, மாநில கட்சிகளை சார்ந்து தேர்தல் போச்சுன்னா அங்கே வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு தோல்வி முகம். இது 2019 பார்த்துருக்கோம். காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபின்னு நினைக்கும் போது தான் காங்கிரஸ் தோக்குது. பிஜேபி வர்சஸ் அதர் பார்ட்டிஸ்ன்னு பார்க்கும்போது அதர் பார்ட்டிஸ் ஜெயிக்குது. அதில் இன்னொன்று 103 இடத்துல வந்து காங்கிரஸ் நிற்கல இந்த வாட்டி, அதாவது குறைச்சிக்கிறாங்க அவங்க இடத்த. 300 சில்லற சீட்டில் தான் நிற்கிறாங்க. அப்போ என்னன்னா, காங்கிரஸ்க்கு 200 கட்சியில் தோல்வி இல்லை. காங்கிரஸ் தோக்க போகிறது இல்லை. 200ல் ஆரம்பிக்கிறதே 300ல் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய இடத்துல ஒரு பாதிக்கு பாதி ஃபோக்கஸ் பண்ணி ஆடிட்டு ஒருவேளை பாதிக்கு பாதி ஜெயிச்சா கூட போதும், அவங்களுக்கு வந்து UPA 3 வந்து அமையிறது ஒரு ஈஸியாக இருக்கும். கிட்டத்தட்ட இப்போ இந்த 4வது ஃபேஸ் இப்போது ஆல்மோஸ்ட் நேற்று நடந்த அந்த ஃபேஸ்லேயே வந்து ஓரளவுக்கு கிளியர் ஆகிட்டு இருக்கும் யார் ஆட்சிக்கு வர போகிறாங்க அப்படின்றது. இதுக்கப்புறம் நடக்க போகிற ஒரு 3 ஃபேஸில் வந்து பெரிய மாற்றம் இருக்குன்றது நான் நினைக்கல. அதனால் வந்து ஒரு டஃப் ஃபைட்டாக தான் போயிட்டுருக்கு. தனி மெஜாரிட்டி யாருக்குமே இல்லைன்ற மாதிரி தான் நண்பர்கள் சொல்கிறாங்க. அது டெல்லியில் வந்து 7வது கட்டத்தில் நடக்க போது 25ஆம் தேதி தேர்தல் வரப்போகுது இல்லையா? அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து முடக்குனதே குஜராத்தில் வந்து அவர் பிரச்சாரம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டது. இப்போ டெல்லியில் வந்து பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிருவார் கண்டிப்பாக. ஸோ அவரோட தேர்தல் பிரச்சாரத்தால் டெல்லியில் முழுவதுமே இந்தியா கூட்டணி வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சென்ற முறை வந்து பாஜக ஸ்வீப் பண்ணியிருந்தாங்க. டெல்லியில் வந்துட்டு ஒரு விஷயங்க, 7-0 ஜெயிச்சிருந்தாங்க. அதே மாதிரி ஹரியானாவை பொறுத்தவரைலாம் வந்து ஃபுல்லாக ஸ்வீப் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி ஹரியானாவில் ஆட்சியை வந்து தக்க வச்சுக்கிறதுல ஒரு சிக்கல் ஏற்பட்டு விவசாயிகள் பிரச்சனை. ஜார்க்கண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்வீப் பண்ணியிருந்தாங்க. இப்போ பஞ்சாபை பொறுத்தவரைக்கும் அங்கே உங்களுக்கு ஒரு 13+1 இன்னொரு ஒரு யூனியன் டெரிட்டரி ஒன்று சண்டிகர் 14 + இங்கே ஒரு 7, டெல்லி 21 ப்ளஸ் அப்புறமா வந்து உங்களுக்கு ஜார்க்கண்ட் எல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு 40 தொகுதி வந்து ஆம் ஆத்மி கட்சியால் பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த வாட்டி நெருக்கடி இருக்குது. நெருக்கடினா கொஞ்சம் நெருக்கடி கிடையாது. கெஜ்ரிவால் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆனதுலேருந்து மோடி எப்படி ஒவ்வொரு நாளையும் ஒரு மணித்துளியும் யூஸ் பண்ணுறாரோ அதே மாதிரி தான் அவரும் யூஸ் பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, வண்டிக்கு மேலே ஏறின்னு நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, இந்த காலை எடுத்து மன்சிங் வந்து இப்படி வச்சுக்கிட்டு இருக்காரு. அவங்க கட்சியினுடைய தலைவர் பேசிட்டு போகிற இடத்துல காலை தூக்கி இப்படி வச்சிருக்காரு. நீங்கள் லாங் ஷாட்டில் பார்க்குனீங்கன்னா அவங்களோட கட்சி தலைவர் முதலமைச்சர் பேசிக்கிட்டு இருக்காரு. பக்கத்தில் வந்து ஒரு ஷூ கால் வந்து இப்படி நிற்கிது. அந்த ஷூ காலுக்கு பின்னாடி இப்படி பாடி கார்டு மாதிரி உட்காந்துருக்காரு ஒரு பஞ்சாபுடைய மன்சிங். இது ஒரு சீனு. இன்னும் ஒரு சில சீன்லாம் பார்த்தீங்கன்னா 4 பேர் கெஜ்ரிவால் பக்கத்தில் 3 பேர் நிற்கிறாங்க, 4 பேர் பேசுகிறாங்க. இது என்னன்னா, ஏதோ ஒரு டீம் பிளேயர்ஸ் போய் அண்ணன் தம்பி ஒரு நான் பெரிய ஆளு நான் சின்ன ஆள்லாம் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? ஜெயிலேருந்து வந்து ஒன்று சொன்னவனா, என்ன தூக்கி ஜெயிலில் போட்டாங்க, என்ன தூக்கி என் கட்சி சின்ன கட்சி, என் சின்ன கட்சியில் இருந்த 4 பேரை தூக்கிட்டீங்க. அவர் வந்து மணிஷ் சிசோடியாவை சொல்கிறாரு, சத்யபால் சொல்கிறாரு, இன்னொரு சிங்கு பேர் சொல்கிறாரு, எல்லாரையும் சொல்கிறாரு. அப்போ என்னன்னா, எல்லாரையும் தூக்கி வச்சுட்டா கட்சி போயிடுன்னு நினச்சிட்டியா? ஒரு கெஜ்ரிவால் போனால் எல்லாம் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க பார்த்துக்க அப்படின்றாரு. அப்போ என்னன்னா, அந்த ஒரு அகம்பாவம் தான்ற அந்த எண்ணோட்டம்லாம் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியல. இந்த மாதிரி சகஜமாக போகிறவங்க பார்த்தீங்கன்னா எப்படின்னா, இப்போ அதிஷி வந்து கெஜ்ரிவால் என்னன்னா, அதிஷிக்கு ஒரு 3 நாள் பிரச்சாரம், ஒரு பேசுபொருள், ஒரு 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 முக்கியத்துவம். அதுக்கப்புறமா வந்து சுனிதா அவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம். அதேமாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா ஹேமந்த் சோரன் இல்லாத அவரோட மனைவி அவர்களுக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு ஆளாக வேலை செய்யலாங்க, ஒரு டீமாக வேலை செய்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி டீமாக வேலை செய்யும்போது என்ன, டீம் ஒர்க் ஆல்வேஸ் சக்ஸஸ், அது டவுட்டே கிடையாது. அது சொல்கிறாரு, முடிச்சுட்டு அடுத்து குருக்ஷேத்ராவுக்கு தான் வரேன், மகாபாரத கதை அங்கே தான் ஆரம்பிக்கணும். பிஜேபி எதிர்த்து போகிறதெல்லாம் வந்து ஒரு கடாயை வாங்கிக்கிறாங்க. அனுமான் சலீசா சொல்லிட்டு நீங்கள் வில்லு விட்டிங்கன்னா நாங்கள் வந்து அனுமான் கையில் இருக்கிற அந்த கடாயத்தை மாதிரி அதை வச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்றாங்க. இவ்வளோ நாள் வந்து யாருமே வந்து பாரத் மாதா கி ஜெயின்னு இந்திய கூட்டணியில் சொல்லலை, கெஜ்ரிவால் சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? உனக்கு ஒண்டி தான் பாரத் மாதாவா, எங்களுக்கெல்லாம் பாரத் மாதா இல்லையா? நாட்டை நீங்கள் ஒண்டி தான் காப்பாற்றுறீங்க, நாட்டை காப்பாற்ற போகிறோம், உங்ககிட்டேருந்து காப்பாற்ற போகிறேன். அதுதான் கெஜ்ரிவாலோட பிரச்சாரம். அப்போ என்ன ஆகிடுதுன்னா, கன்ஃபியூஸ் ஆவாங்க ஓட்டர்ஸ். என்னப்பா 2 பேரும் பாரத் மாதா கி ஜெய் சொல்கிறாங்க, ஆனால் இவர் பாரத் மாதா கி ஜெய் சொல்லிவிட்டு அக்னி பார்த்து ரத்து சொல்கிறாரு. அவர் வெறும் பாரத் மாதா கி ஜெய் சொல்கிறாரு. இவர் பாரத் மாதா கி ஜெய் சொல்லிவிட்டு கூட வந்துட்டு 200 கரண்ட் யூனிட் வந்து ஃப்ரீயாக கரண்ட் தரேன்றாரு. அவர் வெறும் பாரத் மாதா கி ஜெய் தான் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிவிட்டு விவசாயிங்களுக்கு கொள்முதல் பரிசை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் என்ன சொல்கிறாரு, ஜெய் அனுமான் சொல்லிட்டு விவசாயிகளுக்கு கொள்முதல் தொகை இப்போவே தருவோன்றாரு. அப்போது ஜெய் ஸ்ரீராம் ஜெய் அனுமான் சரியாக போயிடுச்சு, பாரத் மாதா கி ஜெய் சரியாக போயிடுச்சு. ஆனால் இங்கே வாக்குறுதி இருக்கே மக்களுக்கு, அங்கே என்ன இருக்குது? தேசத்தை காப்போம், தேசத்தை வளர்ப்போம், குழந்தைகளை பயணி காப்போம், எல்லாமே வந்து கலெக்டிவ் நோன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அது வந்து எப்படின்னா அப்படியே பாராட்டிட்டு 10 காசு எதையும் கொடுக்காம இருக்கிறதெல்லாம் பிடுங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் அந்த வார்த்தைகள். அதாவது நல்ல உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் திமுகவே எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
சீட்டு போய் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கூட்டணி கட்சிகள் உங்களுக்கு இதயத்தில் தான் இடம் இருக்குது ஆனால் சீட்டில் இடம் இல்லைன்ட்டு டாடா காமிச்சு அனுப்பிச்சிடுவோம். அந்த மாதிரி கலெக்டிவ் நோட். அதே வார்த்தையை தான் பிஜேபி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம அதிமுக கூட எடுத்துக்குவோம், நாங்கள் எதிர்க்கிறோம் பிஜேபின்னு வாங்க. என்னைக்குன்னா ஒரு நாள் மோடி அவர்களை விமர்சனம் டைட்டாக பண்ணிக்கிறதுக்காக எதனா அப்போ கொள்கை ரீதியாக பேசுறது. அப்போ இவங்களும் கொள்கை ரீதியாக ஏமாத்துற அந்த இடத்துல இருக்கிறாங்க. அப்போ கெஜ்ரிவால் அவர்களோட பிரச்சாரம் என்பது பார்க்கும்போது என்னன்னா, மக்களுக்கு என்ன தேவை, மக்கள் எதை விரும்புகிறாங்க, மக்களோட எண்ணோட்டம் என்ன, மக்களோட தேவை என்ன, மக்களோட பிரச்சனை என்ன, மக்களோட பாதுகாப்பு என்ன தேவை அப்படின்ற விஷயங்களை ஒரு 10 அடுக்காக சொல்லும்போது அந்த பிரச்சாரம் வேகப்படும். இன்னொன்று ஹிந்தியில் பிரச்சாரம் பண்ணுறாரு. இப்போது மம்தா பானர்ஜி அவங்க பண்ணும்போது என்னென்னா, பெங்காலியை தாண்டி ஒரு பெரிய எழுச்சி இருக்காது. இதே அகிலேஷ் யாதவோ தேஜஸ்வி யாதவோ இல்லை கெஜ்ரிவாலோ பேசும்போது என்னன்னா, கவுபெல்ட் அந்த ஹிந்தி ஹார்ட்லேண்ட் இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக. இப்போ ஐயா இவரெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு நினைக்கிறீங்க நீங்கள்? பிரசாந்த் கிஷோர்லாம் ஈஸ்ட் சைட்லேயும் அதுக்கப்புறமா வந்து சவுத்துலேயும் வந்து இந்த வாட்டி நல்லா இருக்கும் அப்படின்றாரு. அதாவது அவர் எந்த ரீஜனை சொல்கிறாருன்னா, பீகாரில் கொஞ்சம் இடத்துல வருவாங்க, வெஸ்ட் பெங்காலில் கொஞ்சம் இடத்துல வருவாங்க, ஒரிசாவில் கொஞ்சம் இடத்துல வருவாங்க, தமிழ்நாட்டில் பிஜேபி வந்து 2 டிஜிட்டில் வளருவாங்க. ஆனால் எனக்கு எவ்வளோ சீட்டு வருவீங்கன்னு கேட்டிங்கன்னா சீட்டு தெரியாது. 2 டிஜிட்டில் வளர்ந்து என்ன பண்ணுறது? 9 விழுக்காடு ஓட்டு நான் வச்சுருக்கிறேன், 11 விழுக்காடு ஓட்டு வாங்கிட்டேன், அதை வச்சு சீட்டு இல்லாமல் என்ன பண்ணுறது? தட்டி பார்த்தேன் கொட்டாங்குச்சி ஒன்றும் இல்லை உள்ளன்னு பாட்டு தான் பாடணும். ஒரு கட்சி வளருது அப்படின்னா அது வேறு. ஆனால் இந்த வாட்டி இந்த தேர்தலில் பிஜேபிக்கு சீட்டு தேவை. அந்த சீட்டு வருது ஆனால் வரல. ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே வருது அங்கே வருது அப்படியா வருது இப்படியா வருதுன்னு சொல்லிட்டு தான். ஏன்னா அப்போ தான் 400 வரும், இல்லை 400 வராது. அதனால் இந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க. இந்த பிரச்சாரம் என்பது பார்த்திங்கன்னா, பிஜேபி ஒரு கணக்கு போட்டு 7 கட்ட பிரச்சாரம் வைத்து 7 கட்டமாக பண்ணும்போது நம்ம அசுர பலத்தில் எல்லாத்துலேயும் பண்ணலாம்னு நினச்சி பண்ணாங்க. ஆனால் அந்த 7 கட்டமே அவங்களுக்கு வந்து ஒரு 7.5 போயிடுவோம் அப்படின்ற மாதிரி இப்போது கள நிலவரங்கள் வருது. அது அவங்களுக்கு இந்த 7 கட்ட தேர்தல் வந்து அவங்களுக்கு சாதகமாக போகிற மாதிரி தெரியல. கள நிலவரம் அந்த மாதிரி அமையாத மாதிரி தான் நம்ம ஊடக நண்பர்களும் சரி, அங்கே இருக்கிற நம்ம பத்திரிகையாளர்கள்லாம் போயிட்டு வராங்க. அவங்ககிட்ட பேசும்போது அந்த மாதிரி தான் ஒரு சொல்கிறாங்க. யங்ஸ்டர்ஸை பொறுத்தவரையிலும் வந்துட்டுங்க, பிஜேபியை வந்து இந்த என்ன சொல்கிறது, ஒரு அதிகமாக பாராட்டுறது அப்படின்றது இல்லை. அதுவும் வயது கம்மியாக இருக்கக்கூடிய வட இந்தியாவில் இருக்கக்கூடிய யூடியூப்ஸ் மோடி அவர்களை விமர்சனம் பண்ணி பேசினாங்கன்னா லட்சக்கணக்கில் போயிடும். இதுதான் ஒரு இன்னைக்கு இருக்கிற நிலைப்பாடு. இப்போது நீங்கள் பேசும்போது சொன்னீங்க, சிறையிலேருந்து வெளியே வந்தோடனே கெஜ்ரிவால் அவர்கள் அமித்ஷா அவர்கள் குறித்து மோடி அவர்கள் குறித்து பேசுனது வந்து பாஜக கட்சிக்குள்ளே வந்து ஒரு டிபேட் ஆகிருக்குது அப்படின்னு சொன்னீங்க. மக்கள் மத்தியில் அது டிபேட் ஆகுமா? ஏன்னா இந்தியா அலைன்ஸ்லன்னு சொல்கிறது, எங்களோட பிரதமர் வேட்பாளர் மோடி அவர்கள், அவங்களோட பிரதமர் வேட்பாளர் யாருன்னு அவங்களுக்கே தெரியல, நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க, யாரை நம்பி வாக்கு செலுத்த போகிறீங்க அப்படிங்கிற கேள்வி எழுப்பினாங்க. இப்போது கெஜ்ரிவால் சொன்னது வந்து மோடி வந்து அமித்ஷாக்கு தான் கேட்கிறாரு அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் ஒரு சந்தேகத்தை எழுப்புமா? இப்போ மக்கள்னும் போது நம்ம கீழே இருந்து ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு பாண்டிச்சேரி ஆரம்பிப்போம். இந்த சைடு பாண்டிச்சேரி வந்து ஒரு சிறிய மாநிலம். அங்கே காங்கிரஸ் கட்சி ஜெயிக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ராகுல் காந்தி. தமிழகத்தை பொறுத்தவரை 39 சீட்டு. தமிழகத்தில் பொதுவாக வந்து ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர் இந்திய கூட்டணின்றது திமுகவோ இல்லை காங்கிரஸ் கட்சியோ பேசுகின்ற ஒரு பொருள். மக்களுமே நிறைய நேரத்தில் அதை மனசில் வச்சு தான் தொடர்ந்து 2 தேர்தலில் ஓட்டு போட்டாங்க. கேரளா கேட்கவே வேணாம், வயநாடுல போய் நின்னா மூஞ்ச காட்டினா போதும் ஜெயிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி தான் ராகுல் காந்திக்கு அங்கே ஒரு அணுகுமுறை இருக்குது. ராகுல் காந்தி இங்கே வந்து நின்றுனால காங்கிரஸ் அதிகமாக ஜெயிக்குதே அப்படின்றதுனால தான் கூடவே கூட்டணியில் இருக்கிற சிபிஎம்மும் ஒப்பாரி வைக்குது. இது கேரளா கதை. அடுத்தது கர்நாடகா ஆட்சியில் இருக்கிறாங்க. சித்தராமையாவோ டிகே சிவகுமாரோ ராகுல் காந்தி பிரதமராக வரணுன்ட்டு தான் அங்கே பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. 4வது ஸ்டேட்டு ஹோம், 5வது ஸ்டேட்டு தெலுங்கானா. ரேவந்த் ரெட்டி என்ன சொல்றாரு, எப்பா ஜூன் 4 உங்க கதையை முடிக்கிறேன், எங்காலும் வந்துட்டாரு, ராகுல் காந்தி தான் உட்காராரு 5வது ஸ்டேட்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த சைடு வாங்க, கெஜ்ரிவால் என்ன சொல்றாரு, இப்போ ராகுல் காந்தி இருக்காப்புல, தேஜஸ்வி இருக்காப்புல, அகிலேஷ் பாய் இருக்காப்புல, நான் இருக்கிறேன். அப்ப என்ன அர்த்தம்னா, நாங்க 4 பேர் இருக்கிறோம், எங்க யாருக்கு அதிகமா சீட்டு வருதோ ஆட்டோமேட்டிக்கா வழியை விட்டுட்டு நாங்க போவோன்ற பொருள் அர்த்தம். கெஜ்ரிவால் சொல்லணும்னா 2 மாநிலம் ஹோம்னு அர்த்தம். என்னென்ன மாநிலம்? பஞ்சாப், அதுக்கப்புறமா வந்து டெல்லி. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் 5, இப்போ 2 சொன்னா 7 சேர்த்துக்கோங்க. தேஜஸ்வி யாதவ் வந்து ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர் இல்லை, எங்க அப்பா தான் பிரதமராக போறாரு, லல்லு தான் ஆக்க போறாரு, இல்லை வேற யாரா நாங்கள் பிரதமராக போடுவோம் அப்படின்ற மாதிரி எங்கன்னா எதனா பேசியிருக்காங்களா? ஆர்ஜேடி இல்லை, காங்கிரஸ் கட்சி சேர்த்துக்கிட்டு போறாங்க, காங்கிரஸ் கட்சி அகாமடேட் பண்றாங்க, சேர்ந்து போலான்றாங்க. அப்போ அங்கேயும் வந்து ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர்ன்ற அந்த புரிதல் இருக்கிறதுனால தான் அவங்க வராங்க. ராகுல் காந்தியை மனசார நேசிக்கல, இல்லை எங்களுக்கு வேணாம், நாளைக்கு நீ பிரதமர் ஆகிட்டுனா எங்களை நீ கிள்ளி பார்ப்ப, எங்களை நீ கொச்சல் கொடுப்ப, ஜெயிலில் போடுவ, இல்லை நாங்கள் கேட்கறது எங்களுக்கு கொடுக்க மாட்டேன்ற எண்ணோட்டம் துளி அளவு இருந்தால் கூட தேஜஸ்வி வரமாட்டாங்க கூட்டணி. இதே பொருள் தான் அகிலேஷ்க்கும் பொருந்தும் உத்தரப்பிரதேசம். அப்போ நான் சொன்னது அங்கே ஒரு 7, இங்கே ஒரு 8, 9. மம்தா பானர்ஜி ஒருத்தர் தான் வந்து அந்த விஷயத்தில் வந்து ஒரு ஸ்டபானா இருக்காங்க. காங்கிரஸோட கூட்டணி இல்லை, இந்தியாவோட கூட்டணி. பிரதமர்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், உங்களுக்கும் எனக்கும் பழைய பகை இருக்கு. இப்போ பிரச்சனை மோடி.
அவர்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பஞ்சாயத்து பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு 9 மாநிலத்துக்கு கிளியர் கட்டாக வந்து ராகுல் காந்திக்கு நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி மாநில தலைவர்கள் முதலமைச்சர்கள் முடிவு பண்ற எடுத்துக்காட்டோட சொல்லிட்டேன். இது புரியல சொல்லலைன்னா அவங்க பயந்த கட்சிங்க. காங்கிரஸ்க்கு வந்து அந்த வீரியம் சம்டைம்ஸ் குறைவா இருக்கும். எங்க ராகுல் காந்தியை பிரதமர் சொல்லிட்டு தோத்து போயிட்டா ராகுல் காந்திக்கு பழி வந்துருவேன்னு பயந்துகிட்டு அவங்க சொல்லாம இருக்காங்க. ஆனா கள நிலவரம் என்னன்னா 9 மாநிலத்தில் இருக்க முக்கியஸ்தர்கள் முதலமைச்சர்கள் முக்கிய வேட்பாளர்கள்லாம் ஏத்துக்கிட்ட ஒரு வேட்பாளர் தான் ராகுல் காந்தி. அது ஏத்துக்கினதுனால தான் இன்னைக்கு இந்தியா கூட்டணின்னு ஒன்று வந்திருக்கு. இது ரீடிங் பிட்வீன் த பொலிட்டிக்கல் லைன்ஸ் சொல்லுவாங்க. காங்கிரஸ் கட்சி 120 130 சீட்டு தாண்டிச்சுன்னா பிரைம் மினிஸ்டர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் கட்சி வரல தோத்து போயிடுச்சுன்னா பிரைம் மினிஸ்டர் மோடி. இவ்வளவுதான். இதுல வந்துட்டு பிரதமர் வேட்பாளர் யாரு சொல்லுங்க, இது சொல்லுங்க, அது சொல்லுங்கலாம் இல்ல. மேபி சோனியா காந்தி முடிவு பண்ணலாம் நாளைக்கு. சரி, ராகுல் காந்தி பெரிய மெஜாரிட்டி வரல, நம்ம உட்காந்தா நமக்கு தலைவலி வரும், யூபிஏ சேர்பர்சனா ராகுல் காந்தியை போட்டு கெஜ்ரிவால் கூட பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டு போவாங்க. ஷீ வில் பிளே கிங் மேக்கர் பொசிஷன். மன்மோகன் சிங்கை பிரதமர் ஆக்க தெரிஞ்ச சோனியா காந்திக்கு வந்து கெஜ்ரிவாலை பிரதமர் ஆக்க தெரியாதா? இல்ல அகிலேஷ் யாதவ் கூட கூப்பிட்டு கொஞ்ச நாள் இருங்க, 20 சீட்டு ஜெயிக்கிறாரு வச்சுக்கோங்க. அகிலேஷ் யாதவ் எவ்வளோ 20 சீட்டு, 80 சீட்டுங்கிற யூபியில் 20 சீட்டு ஜெயிக்கிறாரு அகிலேஷ். உத்தரப்பிரதேஷ்ல நீங்க இருங்க, கூட பிரியங்கா காந்தி இருப்பாங்க, 2 பேரும் சேர்ந்து பண்ணுங்க, உத்தரப்பிரதேஷ் பாலிடிக்ஸை ஃபோக்கஸ் பண்ணுவோம், லெட் அகிலேஷ் பி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு முடிவு பண்றாங்கன்னு வச்சுக்காங்க. காங்கிரஸ் கட்சி நம்பர் வந்துச்சுன்னா யார் என்ன பண்ண முடியும்? பதவி உட்காந்துட்டா அதுக்கப்புறம் எல்லாமே சேர்ந்துடும். ஆனா அது அந்த நிலைக்கு போயிடக்கூடாது. இந்த சிந்தனை எல்லாம் வந்துடக்கூடாதுன்றதுனால தான் இவங்க என்ன பண்றாங்கன்னா பிரதமர் வேட்பாளரே இல்ல. அங்க பிரச்சனைனா ஒரு பிரதமர் வேட்பாளர் இல்ல, திருமண இடம்லாம் பிரதமர் வேட்பாளர் இருக்கிறாங்க. தேவகவுடா பிரதமர் ஆனார்ல, சின்னூண்டு மாநிலம் கர்நாடகா, பீகார் பெரிய மாநிலம், ஒரு 30 சீட்டு ஆர்ஜேடி வந்துச்சு. தள்ளுவ வந்து ஒரு வருஷத்துக்கு பிரதமரா போடுவோம். அவருக்கு உடம்பு சரியில்லை, பண்ணலாம்ல, வாய்ப்பு இருக்குல்ல. அப்புறம் பிரதமர் வேட்பாளர் இல்லைன்றீங்க. ஏன் இல்லை பிரதமர் வேட்பாளர்? உங்க கட்சியில தான் ஒரே பிரதமர் வேட்பாளர், இந்த சைடுல நிறைய பேர் இருக்கிறாங்க. அது வந்து டைவர்சிஃபிகேஷன் வந்து என்னைக்குமே நல்லது. ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தர் இருக்குன்றது அது இயல்பு. ஆனா இதெல்லாம் மறைச்சிட்டு இவரு தான் பிரதமர், இவரை விட்டா ஆளே இல்லை, பிரதமர் வேட்பாளர் கூட இல்லை பாருங்க, அதனால பிஜேபிக்கே ஓட்டு போடணும் அந்த நரேட்டிவ் செட் பண்றாங்க. நம்ம வந்து இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு தோத்ததுக்கு காரணம் யாரு? ஊடகம் வந்து கிழிச்சு தொங்க விட்டாங்க. UPA 1 UPA 2 2G எல்லாம் எவ்வளோ பேசணும், நிர்பயா கேஸ் எவ்வளோ பேசணும், பார்டரில் வந்துட்டு ஜவான்களுக்குலாம் பிரச்சனையாச்சு, ஒரு சில நேரத்தில் சாப்பாடு சரியாக போன எவ்வளோ பிரச்சாரம் வந்தது. அதுக்கப்புறம் கோல்கேட் ஸ்கேம், அதுக்கப்புறம் காமன்வெல்த் கேம்ஸ், இந்த ஊழல் இவ்வளோலாம் எடுத்து போட்டு அன்னைக்கு பிரச்சாரம்லாம் பண்ண. ஆதர்ஷ் ஸ்கேம், கோல் ஸ்கேம். ஏன்னா இப்போ பிஜேபின்னு வரும்போது நீங்கள் அதெல்லாம் பேச மாட்டேன்றீங்க. டெல்லி உச்சநீதிமன்ற எலக்டரல் பாண்டு கேட்டால் கூட 1.5 நிமிஷம் போட்டுட்டு எடுத்துடுறாங்க அந்த நியூஸை. பத்திரிகையாளர் நானே தேடி பார்க்க வேண்டியதாக இருக்குது செய்தியா. இதுதான் நடக்குது. இல்லை, நான் கேட்க வந்த கேள்வி என்னன்னா, இப்போ அமித்ஷா அவர்களுக்காக தான் பிரதமர் மோடி அவர்கள் ஓட்டு கேட்கிறார் அப்படின்னு கெஜ்ரிவால் சொல்லியிருந்தார் இல்லையா? மக்கள் வந்து பிரதமர் மோடி அவர்களை முன்னிறுத்தி தான் வந்து பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கும்போது இந்த சந்தேகம் மக்கள் மத்தியில் வருமானு நான் கேட்குறேன். கண்டிப்பாக வருங்க. மக்கள் வந்துட்டுங்க, மக்கள் வந்து ரொம்ப இயல்பானவங்க, புரியுதுங்களா? 5 வருஷம் ஓட்டு போட்டேன், சரி ஏதோ செஞ்சீங்க, திருப்பி ஓட்டு போட்டோம், அப்புறம் மறுபடியும் 5 வருஷம் ஓட்டு போட்டோம், திருப்பி ஏதோ செஞ்சீங்க. இப்போ மக்களுக்கு அவங்களுக்கு வந்து 9 லட்சம் கோடி இருந்தது அவங்களோட வங்கி கணக்கில். இப்போ 3 லட்சம் கோடியாக அது குறைஞ்சிச்சு. கிட்டத்தட்ட 6லேருந்து 7 லட்சம் கோடி பணம் வந்து சிறு சேமிப்பு தொகை வந்து குறைஞ்சி போச்சு. சிறு சேமிப்பு யார் பண்ணுவா? மாச சம்பளம், சின்ன வியாபாரம், மிடில் கிளாஸ், வண்டி ஓட்டுறவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க, டீ கடை வச்சிருக்கவர், மூட்டை தூக்குறவர், ஒரு டெய்லரு, ஒரு பால்காரர், தபால்காரர், இந்த மாதிரி ஆளுங்க, ஒரு டீச்சர், இவங்க தான் இந்த மாதிரி சேர்த்து வைப்பாங்க. இவங்க தான் பெரும்பான்மை, இவங்க தான் 70% விழுக்காடு மக்கள். இவங்க கிட்ட பணம் இல்லைன்னா அப்போ என்ன நடக்குதுன்னா, மொதல் பார்வை 2,10,000 கோடி ஜிஎஸ்டி பணம் வரி வசூல் பண்ணுறீங்க. இந்த ஜிஎஸ்டி பணம் யார்கிட்ட இருந்து வந்துச்சு? இதனுடைய பாதி, சரி பாதி அம்பானி, அதானி, பெரிய பெரிய நிறுவனங்கள் இதிலிருந்து வாங்கினதா? இல்லை, சாமானிய மக்கள்கிட்ட இருந்து சின்ன சில்லறை வியாபாரம், மொத்த வியாபாரம், அந்த வியாபாரம், அந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறதுல வாங்கின பணம். இப்போ தெரியுதுங்களா மக்களோட பணம் எங்கே போகுதுன்னு? அப்போது ஒரு சைடு வந்து சிறிய குறுத்தொழில் பண்ணுறவங்க, ஏழை பாழைகள், மாத சம்பளத்துக்கு வேலை பார்க்குறவங்க, தினக்கூலி, இவங்க கிட்ட இருக்கிற வருமானம் குறைஞ்சிக்கிட்டே போகுது, இருக்கிற காசு குறையுது. பெரும் பணக்காரர்கள்ட்ட ஷேர் மார்க்கெட்லேயே ஆகட்டும், இல்லை அவங்களோட பேலன்ஸ் ஷீட் ஆகட்டும், இல்லை அவங்களோட இந்த Q3 Q4 Q2 Q1 வாங்க 3 மாதத்துக்கு ஒரு ரிசல்ட் சொல்லுவாங்க, அது எல்லாம் ஏறிக்கிட்டே போகுது. இன்ஃபோசிஸ், HCL, நாராயணமூர்த்தி, அதாவது பிஜேபி சப்போர்ட் பண்ணக்கூடிய நாராயணமூர்த்தி ஐயாவோட வருமானம், விப்ரோ, அதெல்லாம் ஏறிக்கிட்டே போகுது. விப்ரோவில் அந்த மாதிரி கம்பெனியில் இருக்கிறவங்க இந்த பிரச்சனை வரும்போது ஐடி ஜாயின்ஸ் எடுத்துக்கோங்க, பொதுவாக இன்ஃபோசிஸ் எடுத்துக்கோங்க, விப்ரோ எடுத்து, HCL எடுத்துக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து போன வருஷம்லாம் வந்து இந்த பிங்க் ஸ்லிப் கொடுக்குறாங்க, நிறைய பேர் வந்து வேலைகள் குறைக்கிறாங்க, வேலையில்லா திண்டாட்டம் அந்த மாதிரிலாம் வருதுன்றாங்க. அப்போ இதெல்லாம் என்ன காட்டுது? அடிப்படையில் மக்களுக்கு கையில் காசு இல்லைன்றது காட்டுது. இதுதானே பிரச்சனை. வேலை வாய்ப்பு இல்லை, இது பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு தேஜஸ்வி எங்கே பேசினாலும் அங்கே லட்சக்கணக்கில் கூட்டம் கூடுது. பிரியங்கா காந்திக்கு ஃபத்தேபூர் சிக்ரியில் கூட்டம் அவ்வளோ வந்துச்சு, கன்னௌஜில் அவ்வளோ கூட்டம் வந்துச்சு. அதெல்லாம் ஏன் ஒரு லாங் ஷாட்டில் காட்டவே மாட்டேன்றீங்க யாருமே? ஏன்னா இதெல்லாம் காட்டினா மக்களுக்கு வந்து இவ்வளோ கூட்டம் வருதா, அப்போ ஆட்சி மாற்றம் உறுதின்ற அந்த எண்ணோட்டம் வந்துடும்.
அது வரக்கூடாதுன்றது தான் இவங்க மக்களுக்கு புரியக்கூடாதுன்ட்டு இவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் மக்களுக்கு வந்து பெட்ரோல் டீசல் விலை வந்து 70 ரூபாய்க்கு கொடுக்கலாம், 60 ரூபா கொடுக்கலாம்னு ஊரெல்லாம் பிரச்சாரம் பண்ணுறாங்களா, அது போய் சேரும்ல. சிலிண்டர் விலை 6 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ இருந்தது, இன்றைக்கி எவ்வளோ கொடுத்து வாங்குறோன்ற அது மக்களுக்கு தெரியும்ல. ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி அதை யோசிச்சாங்கன்னா, வட இந்தியா இருக்கட்டும், தென்னிந்தியா இருக்கட்டும், கிழக்கு இந்தியா இருக்கட்டும், இல்லை இந்த இந்தியா இருக்கட்டும், ஒரு நிமிஷம் அந்த மக்கள் யோசிச்சாங்கன்னா என்ன ஆகிடும்? அவங்கள யோசிக்க விடாமல் இருக்கிறதுக்கு தான் பாகிஸ்தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சைனா தாக்குதல் பண்ணிவிடுவாங்க, குண்டு போட்டுருவாங்க, உங்களுக்கு இல்லாமல் பண்ணிவிடுவாங்க. ஏன் அவங்களுக்குலாம் வேறு வேலை வெட்டியே இல்லையா? அதாவதுங்க இன்றைக்கி இந்தியா வந்து வியாபார ஸ்தலம், 140 கோடி ஜனத்தொகை இருக்கிற ஒரு பொக்கிஷம். ஒரு எதை பொருளை வேணால் எடுத்துகிட்டு வந்து இங்கே விற்று காசாகிட்டு போகலாம். சர்வதேச நாடுகள் இன்றைக்கி இந்தியாவை அப்படி தான் பார்க்கும். பொருளாதாரத்தில் 4வது இடம், இன்னும் கொஞ்சம் நாளில் 3வது இடம். அப்படியெல்லாம் வந்து இந்தியாவெல்லாம் தொட்டு பார்த்துட்டுலாம் இனிமேல் எந்த கொம்பனும் போக முடியாது, ஒத்த பொருள் விற்க முடியாது, சோத்தில் கல் வந்துடும் அவங்களுக்கு. இன்றைக்கி இந்தியாவோட நிலை அது. அப்படி இருக்கும் பொழுது எதுக்கு இன்னமும் வந்து இந்த பூச்சி காட்டுற வேலை? என்ன பண்ண முடியும் பாகிஸ்தானால்? பாகிஸ்தானுக்கு ஒரு வேலை வெட்டி இல்லையா? அங்கேயே வந்து காசு இல்லாமல், பெட்ரோல் காசுக்கு இல்லாமல், சிலிண்டர் கிடைக்காம 1008 தட்டுப்பாடில் பிரச்சனை இருக்கிறான். சைனாக்காரங்களுக்கு வேறு சில பிரச்சனை இருக்குது. நம்பகத்தன்மை போய்விட்டது உலகளாவியல்ல. நான் வேறு யார்கிட்ட வேணால் வர்த்தகம் பண்ணிக்கிறேன், உங்ககிட்ட பண்ண வேணாப்பா, கொரோனா வந்ததுக்கே நீ தான் காரணம், உன் மேலே எனக்கு சந்தேகமாக இருக்கும், உன் நட்பும் வேணாம், உன் ஸ்நேகிதம் வேணாம், கையெழுத்து கும்பிட்றாங்க. நிறைய பேர் அங்கே இருக்கிற கம்பெனியெல்லாம் தூக்குறாங்க, அமெரிக்கா கம்பெனிஸ் எல்லாம். இந்த சைடு ஸ்ரீலங்கா. நம்ம பார்த்து எதனா பார்த்து கொடுத்தா தான் உண்டு, இல்லைனா அவங்க நிலைமை என்னன்னு பார்த்தோம் 4 மாதத்துக்கு முன்னாடி, 5 மாதத்துக்கு முன்னாடி. அப்படி இருக்கும்போது என்ன அச்சுறுத்தல் வந்துச்சு உலக நாடுகள் கிட்டேருந்து? எங்கே அந்நிய சக்திகள் வந்து இப்போ இந்தியா தேர்தலை வந்து மாற்றணும்னு நினைக்குது சொல்லுங்கள். உடனே இன்னொன்று, சைனாவோட கப்பலெல்லாம் வந்து நிற்குது தெரியுமா? எங்கே நிற்குது கப்பல்? சரி, சைனா கப்பல் வந்து நிற்குது நம்ம கடற்கரை பக்கத்தில். நீங்கள் என்ன பண்ணி நிற்கிறீங்க 10 வருஷமாக? இம்மாங்காசு எடுத்துன்னு போய்ட்டு இராணுவத்துக்கும் கொச்சின் ஷிப்யார்டு ஷேரில் ஒரு காலத்தில் 300 ரூபா 350 ரூபா. இன்றைக்கி கொச்சின் ஷிப்யார்டோட ஷேர் வந்து 1300 ரூபா. ஷிப்பிங் கம்பெனி எல்லாவோட ஷேர் எல்லாமே ஏறி போச்சு. என்ன தெரியுமா சொல்லி ஏறிச்சு? இந்திய அரசாங்கம் வந்து தங்களோட கப்பல் படையை வந்து பலப்படுத்துறதுக்கு நிறைய டெண்டர் கொடுக்குறாங்க, நிறைய கப்பல் கட்டுறாங்க, நிறைய விஷயம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு செலவு பண்ணி பலப்படுத்தி இருக்குது. அப்போ பலப்படுத்துனதுலாம் நடிப்பு நாடகமா? எதுக்கு இந்த நேரத்தில் இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணணும்? இதை பார்த்துக்கிறதுக்கு தான் எங்கள் இராணுவ தளபதி இருக்கிறார், இதை பார்த்துக்கிறது தான் எங்கள் கப்பற்படை தளபதி இருக்குது. அவங்கள நம்புகிறோம். இவ்வளோ நாள் பார்த்துக்கிட்டு அவங்க இதுக்கப்புறம் பார்த்துக்க மாட்டாங்களா? அவங்க பிஜேபினா தான் பார்த்துக்குவாங்களா? காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் பார்த்துக்க மாட்டாங்களா? இல்லை நாளைக்கு ஜனதாதள் ஆட்சிக்கு வந்தால் பார்த்துக்க மாட்டாங்களா? யார் வந்தாலும் அங்கே சிப்பாய் வந்து பார்த்துக்குவோம். நாட்டை காப்பாற்றுற எல்லை சாமி அவன் தான், அவங்க பார்த்துக்குவாங்க. ஆனால் நாங்கள் தான் பார்த்துக்குறோம். ஸ்ரீஹரிகோட்டாவில் ராக்கெட் போச்சுன்னா மோடியால் தான் போச்சு, வந்தே பாரத் ட்ரெயின் போச்சுன்னா மோடியால் தான் போச்சு, இராணுவத்தில் துப்பாக்கி ஏந்தி காவல் படை நின்னா அதற்கு காரணம் மோடினா எப்படி இருக்குது இது? நேரு இப்படி தான் சொல்லிட்டு தெரிஞ்சாரா? இல்லை ஐயா அப்துல் கலாம் வந்து நான் தான் வந்து பொக்ரேனுக்கு காரணம் என்னங்கன்னா மார்த்தட்டி பெருமை பேசிகிட்டு இருந்தாரா? இல்லை எங்கள் ஐயா சிவன் எதனா சொன்னாரா? இல்லை மயில்சாமி அண்ணாதுரை சொன்னாரா? யாருமே சொல்லலையே. நீங்கள் வந்து எதுக்கு இது மாதிரி தப்பட்டை அடிச்சுக்கிறீங்க? புலவாமால ஹெலிகாப்டர் கேட்டப்போ கொடுக்கல, அதை பற்றி பேசுறதுக்கு ஆள் கிடையாது. ஆனால் பாலக்கோட்டில் போய் ஸ்ட்ரைக் பண்ணணும்னு சொல்கிறதுக்கே பிரச்சாரம் பண்ணுறாங்க. அதற்கு தான் என்ன பண்ணாங்க, இன்டர்நேஷனல் மீடியா வெளியுறவில் இருக்கிறவங்கலாம் கேட்டாங்க, எதப்பா சுட்டிங்க, எதப்பா எத்தனை பேர்ப்பா செத்தான், ஆளை காட்டுப்பா, பொணத்தை காட்டுப்பா, டிஎன்ஏ காட்டுப்பா. மூச்சே இல்லை. இன்னைக்கு தேதி வரலாம் புலவாமா அட்டாக்கில் செத்தது 40 பேர் நம்ம ஊரில் உண்மை, விதவைகளான உண்மை. பாலக்கோட் ஸ்ட்ரைக்கில் நீங்கள் போய் சுட்டப்போ அந்த சைடில் எத்தனை பொணத்தை நீங்கள் காட்டினீங்க, இல்லை எத்தனை பேரை சுட்டு வீழ்த்துனீங்க? இதை கேட்டார் ரேவந்த் ரெட்டி. தேச துரோகி ரேவந்த் ரெட்டி வந்து நம்ம நாட்டினுடைய இராணுவத்தை வந்து இது பண்ணுறாரு. அவர் இராணுவத்தை தப்பாக சொல்லலை, போனியாப்பா எத்தனை பேரைப்பா சுட்டேன்னு கேட்டார். அவ்வளோதான் கேட்டார் ரேவந்த் ரெட்டி. அதுக்கே உடனே அடடா எங்கே இது விட்டா திருப்பி சத்யபால் மாலிக் பேசினதுக்கே பதில் வரல. உங்கள் கூட தான் இருந்தார். கவர்னர் புட்டு வச்சிட்டாரு. என்ன சொன்னார்? ஹெலிகாப்டர் கேட்டேன் குத்தும் தான், அன்றைக்கே வந்து இத்தனை பேர் செத்துருக்க மாட்டாங்கன்ட்டார். அதை மறைச்சிட்டு அதை அப்படியே திசை திருப்பி பிரச்சாரம் பண்ணி அது அதாவது வருத்தப்பட வேண்டிய வேதப்படப்பட வேண்டிய விஷயத்த வெற்றி மாதிரி மடைமாற்றி பிரச்சாரம் பண்ணி தேர்தலே ஜெயிச்சிங்க. நீங்கள் இதை கேட்டால் வந்து அவங்க வந்து தேச விரோதி அப்படின்னு. இதான் இந்த பிரச்சாரம் நீங்கள் கேட்டீங்க, மக்கள்கிட்ட என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுது? இது எல்லாமே இப்போ தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே இது எல்லாமே மக்கள் சார்ந்த பிரச்சனை. இப்போ நிறைவாக ஒரே ஒரு கேள்வி, பாஜக எந்தெந்த மாநிலங்களில் செல்வாக்காக இருக்காங்களோ அந்தந்த மாநில தலைவர்களை எப்படி அமித்ஷா மோடி கூட்டணி வந்து ஒழித்து கட்டினாங்க, டம்மியாக்குனாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். பல தலைவர்கள் அதுக்கு உதாரணமாக இருக்காங்க இல்லையா? இப்போ வெளிப்படையாக சொல்கிறாரு, உத்தரப்பிரதேசத்தில் கிட்டத்தட்ட 2வது முறையாக வந்திருக்காரு யோகி. மீண்டும் வந்து மோடி அவர்கள் வந்தார்னா 2 மாதத்தில் வந்து அவரையுமே வந்து டம்மி ஆக்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. ஸோ இந்த ஓரங்கட்டப்பட்ட தலைவர்கள்லாம் வந்து மோடி அவர்களும் பாஜகவும் சரி வந்து மெஜாரிட்டியை வின் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் இருப்பாங்களா? எப்படி நம்ம எடுத்துக்கிறது? 200% இருப்பாங்க. மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சராக இருந்தவர் சவான் அவர்கள், மாமாஜிக்கு ஓட்டு போடுங்க, வயசாகி போச்சு, கடைசி முறை உங்களுக்கு நல்லது செய்வேன் அப்படின்னு எல்லா இடத்துக்கும் தெருவா போய் பிரச்சாரம் பண்ணி
வெற்றி வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு. வீட்டுக்குள்ளேயே இருந்த வசுந்தரா ராஜா நடுவில் நிறைய நாள் பாலிடிக்ஸ் ஆக்டிவாக இல்லை, ராஜஸ்தான் பாலிடிக்ஸில். அதுக்கப்புறம் மேலே இருந்து கூப்பிட்டு சொன்னாங்கன்னு சொன்னோன்னே அந்த அம்மாவும் போய் பிரச்சாரம்லாம் பண்ணாங்க. ராஜஸ்தான்லேயே வெற்றி வந்தது. அப்புறம் கட்டார் ஹரியானாவில் அவர் தான் முதலமைச்சராக இருந்தார். ஆனால் அவருக்கு கெட்ட பேர் வருது, தொடர்ந்து 2 வாட்டி இருந்துட்டார், சொல் பேச்சு கேட்க மாட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை மாற்றினாங்க. அப்புறம் இப்போ ஆட்சி போகிற பிரச்சனை இல்லை. இப்போ கட்டார் தான் சொல்லிட்டு இருக்காரு, இல்லை 6 ஜேஜேபி எம்எல்ஏ எங்கள் கூட கூட்டணிக்கு வரத்துக்கு தயாராக இருக்காங்க, ஆட்சி மாற்றம்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவர் தான் இப்போ பாரதிய ஜனதா கட்சி மாலை மரியாதையை கொஞ்சம் காப்பாற்றி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. 3வது இருக்குது. எடியூரப்பா நல்லா தான் போயிட்டு இருந்தது, 75 வயசு ஆயிடுச்சு சார் அப்படி சொல்லிட்டு பசவராஜ் பொம்மையை தூக்கி போட்டிங்க. பசவராஜ் பொம்மை என்ன பண்ணார், 40% சிஎம் காசு கட்டிங் சொல்லி பேரை கெடுத்துக்கிட்டு ஆட்சி அங்கே காலியாகி எடியூரப்பா உன்னால் நான் கேட்டேன் என்னால் நான் கேட்டேன்ற மாதிரி 2 பேரும் இல்லாமல் இன்றைக்கி எடியூரப்பா போயிடுச்சு. அப்புறம் எடியூரப்பா சமாதானம் பண்ணுறது என்ன பண்ணாங்க, அவர் பையனுக்கு ஸ்டேட் பிரசிடென்ட் ஆனாங்க. அவர் பையனை ஸ்டேட் பிரசிடென்ட் ஆனாங்கன்னா ஈஸ்வரப்பா கோச்சின்னு அவர் போய் இப்போ எதிர்த்து சிமோகாவில் நிற்கிறார். இதே மாதிரி குடுமி சூடி சண்டை எல்லா இடத்துலையும் இருக்குது. நான் இதில் வந்து யோகி கொஞ்சம் புத்திசாலி. மற்றவங்களுக்குலாம் விபூதி அடிச்சா மாதிரி பட்டை அடிச்சா மாதிரி ஃபட்னாவிஸ்க்கு அடிச்சாங்க பாருங்க பட்டை, அது மாதிரிலாம் யோகிக்கு அடிக்க முடியாது. நீங்களாம் சன்னியாசி மாதிரி சாமியார் மாதிரி வேஷம் போடுறீங்க, அவர் முழு சன்னியாசி சாமியார். 10 இடம் போதும் யோகி படுத்து தூங்குறதுக்கு. அதிகார போதை தான் மூச்சு காட்டுன்னா அதை 100% சுவாசிக்கிற அந்த கெப்பாசிட்டி யோகிக்கும் இருக்குது. யோகிக்கு இன்னொன்று மோடிஜி மாதிரி கோட் மாற்றிக்கணும், தொப்பி போடணும், டிசைனாக கேமரா வைக்கணும் கூட இல்லை. அதே ஒரு காக்கி அங்கி தான், கீழே ஒரு ட்ரெஸ்ஸு மேலே ஒரு ட்ரெஸ்ஸு மேலே ஒரு துண்டு, தேவைன்னா இருக்குது இல்லைன்னா அதுவும் இல்லை போ அப்படின்னு இருக்கும்போது யோகி மனசில் இது வந்து கெஜ்ரிவால் சொன்னது அவருக்கு வந்து யோசனையை தூண்டியிருக்கோம்ல. ஆமாம் இல்லை கரெக்டு. ஃபட்னாவிஸ் சிவசெண்டே ஏக்நாத் ஷிண்டே, சிவசேனாவை பிரித்து ஏக்நாத் ஷிண்டேவை முதலமைச்சர் ஆகாங்க. ஃபட்னாவிஸ் வந்து அரசியல் ரீதியாக பெரிய ஆளுமையா இல்லை பெரிய எல்லாருக்கும் தெரிஞ்சவரா, ஷிண்டே அவருக்கும் தெரிஞ்சவரானா ஃபட்னாவிஸ் தான். ஃபட்னாவிஸை வந்து சிஎம் ஆக்காமல் எதுக்கு டெப்டி சிஎம் ஆகலாம்? அப்போ அங்கே என்ன நடந்துச்சு? சுஷ்மா ஸ்வராஜுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கல? நிர்மலா சீதாராமனை விட சுஷ்மா ஸ்வராஜுக்கு மக்கள்கிட்ட வசீகரம் ஜாஸ்தி. இன்னைக்கு யாருக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது? ஐயா மோடி ஆட்சி காலத்தில் ஜெய்சங்கர் மேனன் அவர் என்ன அப்படியே போய் ஒரு இடத்துல நின்னா அப்படியே தேர்தல் ஃபுல்லாக நம்ம சவான் மாதிரி அப்படியே ஜெயிச்சிருவாரா மொத்தமா, இல்ல யோகி ஆதித்யநாத் மாதிரி எல்லா ஓட்டையும் வாங்கிடுவாரா, இல்ல நிதின் கட்காரி மாதிரி பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் கிட்டலாம் ஃபோன் பண்ணி ஓவர் காலில் பேசுவாரா? ஐயா நிதின் கட்காரியோட நிலைமை என்ன இன்னைக்கு? இஸ் நாட் இன் போல் பொசிஷன். அவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி தெரியல. நாக்பூர் RSS எங்கே? குஜராத் RSS கூட இல்லை, குஜராத்காரர்கள் நீங்க தானே எல்லாம் பண்றீங்க. அப்போ உண்மையான RSS காரங்க எங்க அத்வானியோட விசுவாசிங்க இருப்பாங்கல்ல, அத்வானிக்கு என்ன பண்ணீங்க? முர்முவை விட அத்வானி மோசமானவரா பிஜேபி காரங்களுக்கு? இல்லை ஐயா கோவிந்தை விட அத்வானி வந்து அந்த பதவிக்கு சரியா இருக்க மாட்டாரா? ஏன் அப்போ அத்வானியை ஓவர்லுக் பண்ணி இந்த 2 பேர் கொடுத்தீங்க? அப்போ அவங்களாம் யோசிப்பாங்கல்ல, அவங்களாம் யோசிக்க வேண்டிய நேரம் இல்லை. இதை தான் வந்து கெஜ்ரிவால் கொத்தி போட்டுருக்காரு. இது கண்டிப்பாக பிஜேபிக்குள்ளே ஒரு சர்ச்சையை உருவாக்கும். அவர் சொன்னதை இப்போ நம்ம சொல்கிறோம். இது மாதிரி எத்தனை பேர் இந்தியில் எங்கெங்கே பேசிகிட்டு இருக்காங்கன்னு தெரியாது. இன்னொன்று பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையிலும் அந்த கட்சி வந்து காடர் வந்து நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வெல் ஆயில்டு ரிசோர்ஸ் மிஷினரி. நிறைய இடத்துல வந்து உத்தரப்பிரதேசத்தில் யோகியோட படம் வைக்கவே இல்லை, வெறும் பிரதமர் படம் தான் இருக்குது. யோகியோட விசுவாசிகள் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா என்ன ஆவாங்க? டபுள் இன்ஜின் சொல்லி ஓட்டு போகும்போது டபுள் இன்ஜின் ஜெயிக்குது, ஜெயிச்சவனா இன்ஜினை கைட்டி தூக்கி போட்டீங்க. அப்படி கைட்டி போட்ட இன்ஜின் தான் ஃபட்னாவிஸ், அப்படி கைட்டி போட்ட இன்ஜின் தான் அத்வானி, அப்படி கைட்டி போட்ட இன்ஜின் தான் எடியூரப்பா, அப்படி கைட்டி போட்ட இன்ஜின் தான் ஐயா வெங்கையா நாயுடு. வெங்கையா நாயுடு எதுக்கு நீங்கள் வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆகுனீங்க? வைஸ் பிரசிடென்ட் என்ன கல்யாணத்தில் கட்டுற வாழை மரம் மாதிரி ஒரு கௌரவமான பதவி. வெங்கையா நாயுடு திருவா போயிட்டு அரசியல் பண்ணுறவர், எல்லாரையும் போய் பார்க்குறவர், அவரை போயிட்டு வைஸ் பிரசிடென்ட் ஆகி நீங்கள் அவர் எங்கே இருக்கிறாருன்னு தெரியல. யார் அவருக்கு VRS கொடுத்தது? வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் அரசியல்லேருந்து. அக்கா தமிழிசை கவர்னர் ஆகிட்டு திருப்பி மறுபடியும் வேட்பாளர் ஆகிட்டு இப்போ திருப்பி என்னன்னு தெரியல. அப்போ பிஜேபியோட அந்த தன்மை பாருங்கள், அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மாற்றி பண்ணுறாங்க. அப்போ இதனால் பாதிக்கப்பட்டவங்க கொஞ்சம் யோசிச்சாங்கன்னா கூட வேலை செய்ய மாட்டாங்கன்னா அதனுடைய இது வந்து பிரதமருக்கு உண்டான தேர்தல். இப்போ இந்த இவ்வளோ பேரை நம்ம சொன்னோமே, இவங்களோட ஆதரவு நிலைப்பாடுகள் இல்லை இவங்களுக்கு சார்ந்து இவங்களையே நம்பி இருக்கிறவங்க சார் இந்த எலெக்ஷன் விட்டுருவோம், நம்ம அடுத்தது பார்த்துக்கலாம், இவங்க 2 பேர் காலி ஆகட்டும், நம்ம பிரதான எதிர்கட்சியாக உட்காந்தா கூட போதும், இவங்க 2 பேர் காலி ஆகிட்டா அதுக்கப்புறம் நீங்கள் தானே யோகி கிட்ட போயிட்டு ஜி மோடிஜி காலி ஆகிட்டாருன்னா நம்ம யோகிஜி தான் அடுத்து, யோகி டீம் மேலே செஞ்சுது இல்லை ஒதுங்குது, படத்துலலாம் பார்ப்போம்ல நம்ம 80 சீட் இருக்கு, 80 சீட் இருக்கு, ஒதுங்கண்ணா. அப்போ நாளைக்கு பஞ்சாயத்து வரும்ல, அந்த பிரதமர் மோடியை தான் முன்னிறுத்தணும், ஜெயிக்கல தோத்துட்டோம், இனிமேல்ட்டு அவரை நம்பி ஒரு வாட்டி தோத்துட்டா அவங்களே ஓரம் கட்டி வச்சுருவாங்க. அதை மற்றவங்க ஏன் பண்ண மாட்டாங்க? இல்லை எதுக்கே முயற்சி பண்ண மாட்டாங்க? அடிப்படையில் நீங்கள் எல்லாம் யார்? மதர் தெரேசா, காந்தியடிகள், இல்லை வந்து லாலா லஜ்பத் ராய், அது மாதிரி, இல்லை பாலகங்காதர் திலகா இல்லையே, இல்லை தேசத்தின் விடுதலைக்காக தான் நீங்கள் எல்லாமே பண்ணுறீங்களா? இருக்கிற அமலாக்கத்துறை கண்ணெதிரில் தெரிந்து ஊழல் பண்ணிட்டு உங்கள் கூட வந்தவங்களெல்லாம் விட்டுடுது, ஊழல் பண்ணிட்டு அந்த சைடில் இருக்கிறவங்கள ஒண்டி போய் பாயுது. இதுதான் நீதியின் நேர்மையின் கொள்கையா? சிகரமாக தான். அப்போ இந்த மாதிரி அரசியல்வாதிகள் இன்னைக்கு அவங்களுக்கு பண்ணுறது நாளைக்கு உங்களுக்கு பண்ண மாட்டாங்கன்னு என்னென்ன இவங்க இந்த சைடில் இருக்கவங்க யோசிச்சா
அந்த நொடி சேர்ந்து வேலை பார்த்தது, பாரதிய ஜனதா கூட சேர்ந்து வேலை பார்த்தது போதும் இல்லை. இப்போ எதுக்கு வந்து வசுந்தரா ராஜ் ஓட்டு கேட்கணும்? எதுக்கு கேட்கணும்? அந்த மாதிரி முதலமைச்சராகல, அவங்க வந்து ஒரு ராஜ பரம்பரை, நான் எதுக்கு போய் கேட்கணும்? உள்ளுக்குள்ள இருக்கும்ல அது மனசுல. எடியூரப்பா என்ன நினைப்பாரு? சிஎம்மாவாச்சும் இருந்திருப்பேன், அதுவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் பண்ணிட்டீங்க. இப்போ அவரு ஏன் பழைய மாதிரி திருப்பி வேலை செய்யணும்னு நினைப்பாரு? மத்தியில் ஆட்சி வந்தால் திருப்பி முதலமைச்சர் ஆகணும்னு நினைப்பாரு. இப்போ தான் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துருக்குது, இன்னும் 4 வருஷம் இருக்குது. ஆல்ரெடி எடியூரப்பாவுக்கு 75+. 83 வயசில் எடியூரப்பா திருப்பி முதலமைச்சர் ஆகணும், நம்பணும். அதற்கு திருப்பி மறுபடியும் மோடி ஜெயிக்கணும். இது எடியூரப்பா விரும்புவார். என் வயசில் என்ன காலி பண்ணிட்டேன், நீ இனிமேல் என்ன வேணா போகணும் கூட நினைப்பாங்க அவங்க. அதனால் அந்த இயல்பு வந்து அந்த கட்சியில் வந்து இது சிக்கல் வரும். ரொம்ப நன்றி சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல் எங்களோட பயன்படுத்தீங்க. நன்றி, வணக்கம்.